குடி குடி போட்டல்ல குடி. எப்படி பண்றாங்க பாருங்களேன். ஏண்டி மாத்திரைக்கான அவ்வளோ கஷ்டப்படுவான். இப்போ உனக்கு தலை மூளை எல்லாம் அரிக்கலையா? அரிக்குதா? எல்லாருக்கும் தலை அரிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் அம்மாவுக்கு வண்டி தான் மூளைலாம் அரிக்கும். நீ குடி, நீ தானே ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னேன். எனக்கு ஜூஸே வேணாம், அந்த பழம் ஒழுங்கா நான் அழகா ஆப்பிள் ஜூஸாவது போட்டிருந்துருப்பேன். வா செத்துருவேன். நீயே சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. மனசாட்சியில் கை வையன், மனசாட்சியில் கை வை ப்ளீஸ். கை வச்சு இரு அப்படியே வச்சிரு. 6 6 12 12 ஒரு 6 18. 18ல் ஒரு பழத்தில் 3 கொட்டை. அப்போ 18 பழத்தில் எத்தனை கொட்டை? அதில் கணக்கு போடுறலாம், நம்மளுக்கு நேரம் இல்லை. அத்தனை கொட்டையும் போட்டு அரைச்சி பழத்தில் இல்லை, ஒரு சொலையில். எனக்கு மூளை குழம்பிச்சு கசப்பு ஜூஸை குடிச்சு. அப்போ 18 பழத்தில் இருக்கிற ஜூஸ். கொஞ்சம் மனசாட்சியில் கையை வை. இங்கே கொண்டா, நீ ஒன்றும் தேவையில்லை, நீ சொல்லு. ஏன்னா நான் அழகாக உரிச்சு காலையில் காப்பியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, டீயை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, பாலை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு சரின்னு 10 நாளாக காப்பி டீ பால் எல்லாம் நிறுத்திட்டு இந்த ஜூஸ்க்கு அது பதில் பழத்தை மட்டும் தின்னுட்டு இருந்தேன். அதை கெடுக்கிறதுக்கு இந்த ஜூஸுன்ற பேரில் ஒரு விஷத்தை கொடுக்குது. நான் இப்போ என் மனசாட்சியில் கை வைக்கிறேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் போட்டு தர மாதிரி நல்ல ஜூஸ் போட்டு தரலான்னு பார்த்தா நீ அவனாவது தண்ணியாக தான் போட்டு கொடுத்தான். நீ கசப்பாக போட்டு கொடுத்துட்டு நான் எனக்காவது முன்ன பின்ன ஜூஸ் போட்டு பழக்கம் இல்லை. உனக்கு ஜூஸ்னால் கொட்டையை எடுத்துகிட்டு போடணுன்னு கூடவா தெரியாது? போட்டு தருவாங்க, இல்லைன்னா முஸ்தபா போட்டு தருவான். ஜூஸ்னால் கொட்டையை எடுத்துகிட்டு போடணுன்னு கூட தெரில. ஆப்பிளை கொட்டையோட தின்னுவான். என் புருஷன் போட்டு தருவான், இல்லைன்னா எங்கள் அம்மா போட்டு தருவாங்க. அப்படி இருந்த பிள்ளைய இப்போ அதை செய்தி இதை செய்தின்னு என் உயிரை வாங்குறா. டிவாஸ் இவளை என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ இந்த ஜூஸை வேற நான் குடிக்கணும். எப்படி குடிக்க போகிறனோ போ. வேற ஸ்டெயில் டப்பாவில் நல்லா உறிஞ்சி பொறுமையாக குடிக்கலான்னு நினச்சேன், டிவியில் கட்டுற மாதிரி. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இதில் இப்படி குடிக்கலான்னு நினச்சேன். மூஞ்சி 8 கோணலுக்கு போகுது. இந்த ஜூஸை நான் எப்படி குடிச்சு முடிப்பேன்? ஐயம்மா கொட்டு வேணே நைஸாக கொட்டி 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 கீழே இதுக்கே பால் ஊற்றாமலே தடன்னு இருக்குது ஜூஸு. பாரு, யாராவது ஆரம்பிச்சு ஐயோ சாத்துக்குடி ஜூஸில் பால் ஊற்றுவாங்களா? பால் ஊற்றாமலே தடன்னு இருக்கு பாருங்க. பாரு, ஆஹா ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்குது பாரு. குடிப்பா குடிப்பா.